Hey there, welcome to my first vlog. Jan 1st 2025 12 AM நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 3 ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நியூ இயர்க்கு நான் மதுரையில் இருக்கேன் என்னோடய ஃபேமிலியோட. அப்புறம் கதிர்குட்டி, இது கதிர்குட்டியோடைய ஃபஸ்ட்டு நியூ இயர். அதனால் ஸோ கதிர் கேக்கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையில் எடுத்துட்டாப்புல. ஸோ கட் பண்ணும்போது கத்தி வேறு உடஞ்சி போச்சு. அப்புறம் நாங்கள்லாம் கொஞ்சம் கத்துனதில் கதிர் வேறு பயந்துட்டான், கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கட் பண்ணும்போதே அந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் சிறப்பாகவே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். என் பேண்ட்டெல்லாம் வேறு நாரடிச்சிட்டான் கதிர். ஸோ இப்படி தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சுது. ஸோ கதிருக்கு லைட்டாக அந்த க்ரீமை வாயில் வச்சேன். அதுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. சாருக்கு ஸ்வீட்னால் போதும், நல்லா சாப்பிடுவார். அப்படியே கேக் எல்லாருக்கும் ஊட்டி விட்டு இந்த நியூ இயரை நாங்கள் ஆரம்பித்தோம். பிரசாந்த்க்கு செகண்ட் ஷிஃப்ட்னால அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ பாட்டி வீட்டிலேருந்து என்னை பிக் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 2 hours later. நான் பேசினா கேட்குமான்னு கூட எனக்கு தெரில. ஓகே, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் த அவுட்சைட் ஆடியோ. மார்கழி மாதம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ மணி 5:50 ஆகுது, 6 மணி ஆக போகுது. நான் இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஷூட் பண்ணி முடித்தேன். ஐ நோ அது கொஞ்சம் சொதப்பி தான் வந்துச்சு. பட் இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் பேர் வித் மீ, ஓகே, பொறுத்துக்கோங்க. நான் இன்னும் தூங்கவே இல்லை. ஆக்சுவலாக 12 மணிக்கு அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் பாட்டி வீட்டில். அப்புறம் ஆக்சுவலாக பிரசாந்த் செகண்ட் ஷிஃப்ட்டு. அவர் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வரணுனால நான் அங்கேயே இல்லை பாட்டி வீட்டில். ஒரு 1:30 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் நானும் என் தங்கச்சியும். அப்புறம் பிரசாந்த் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இங்கே கொஞ்சம் நேரம் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஷூட் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா கோவிலுக்கு கிளம்பணும் காலையில். நான் தூங்குவேனான்னு தெரியாது, தூங்கினா கண்டிப்பாக எழுந்திரிக்க மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி இப்போ எடுத்த வீடியோவை உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, கோவிலுக்கு போகும்போது நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். ஓகே, அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காலையிலேருந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடிட் பண்ணிட்டுருந்தேன். மொபைலில் ஃபஸ்ட் டைமாக லாங் வீடியோ எடிட் பண்ணனால எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஒரு 1-1:30 வரைக்கும் நான் எடிட் பண்ணிட்டேன். எப்போது ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ நேரம் எடிட் பண்ணேன். எடிட் பண்ணிவிட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிற அந்த கேப்பில் நான் தூங்கிட்டேன். எப்படி தூங்கினேனே எனக்கே தெரியல. ஏன்னா கண்ணை அப்படியே சொக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்த அந்த டைமில் நான் மறுபடியும் தூங்கிட்டேன். ஸோ எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி கோவிலுக்கு போக முடியல. பிரசாந்துக்கும் ஆஃபர் இல்லாதனால அவர் ஒர்க் போயிட்டார். ஸோ அன்றைக்கி போட்ட பிளான் எல்லாத்தையுமே நாங்கள் ஃப்ரைடேக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு பிரசாந்த் ஒர்க் போயிட்டார். நான் இங்கே கதிர்குட்டியை பார்க்க வந்துட்டேன். இங்கே கதிர் அழகாக ரெடி ஆகிருந்தான். நியூ இயர்க்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிருந்தான். ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டுக்கு போனேன். இப்படி தான் நியூ இயர் அன்னைக்கு எனக்கு டே போச்சு. Day 2. இன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங் நான் எப்போவுமே வீடை க்ளீன் பண்ணி வைப்பேன். ஏன்னா ஃப்ரைடே சாமி கும்பிட்ணுன்றதுனால வாரம் தேர்ஸ்டே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே
கோவிலுக்கும் போகணும், வீட்டிலே சாமி கும்பிடணும். அதனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது நேற்று வந்து உட்காந்து இன்ட்ரொடக்ஷன் எடுத்து செட்டப் இது. அதெல்லாம் இப்போ தான் கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே வீடு துடைக்கிறது, கூட்டுறது இந்த வேலை தான் இருக்குது. அதை தான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ காலையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது. அதை தான் இப்போது எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நான் மோஸ்ட்லி தேர்ஸ்டேவே ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா வேலைலாம் செஞ்சதுக்கு அதுக்கும் தலை ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கும். அதனால் இப்போ குளிக்கிறதுக்காக ஹீட்டர் ஆன் பண்ணிட்டேன். 8:01 p.m. குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக கேமராவில் ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன், லென்ஸில். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக இருந்துச்சா, அதனால் நான் அதை தொடக்க கூட இல்லை. அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகே நல்லா தானே இருக்குது, ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இந்த மோஷன் எஃபெக்ட்லாம் வந்து பிடிக்கும். இன்ஸ்டாலெலாம் போடுவாங்கள்ல, ஆக்ட்ரஸஸ்லாம் வந்து போடுவாங்க, அந்த மோஷனில் எடுத்த அந்த பிக்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அப்படியே ஏஸ்தட்டிக்காக தெரிஞ்சுதா, அதனால நான் அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கேன். ஓகே, இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. நான் 7:20 அந்த மாதிரி இருக்கும் குளிக்க போனேன். இப்போ வந்து மணி 8 ஆகிடுச்சு. இப்போது குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, போய் சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை. ஓகே, நான் போய் தூங்குறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து இதே vlogல பார்க்கலாம். Day 3. இன்றைக்கி ஃப்ரைடே. நேற்று ஈவினிங் குளித்ததுக்கு அதுக்கும் சரியான கோல்டு. நைட்டு ஃபுல்லாக 2 நோஸும் பிளாக்கு, ரன்னிங் நோஸ் வேறு. நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. காலையில் வந்து பிரசாந்த் டேப்லெட் வாங்கி தந்ததுக்கப்புறம் தான் தூங்கினேன். ஸோ ஆஃப்டர்நூன் தான் இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கும் கோவிலுக்கு போகிற பிளான் கேன்சல் ஆகிடுமோன்னு நினச்சி பயந்தேன். நல்ல வேலை. ஸோ நான் எழுந்திரிக்கும் போதே பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சமைச்சிட்ருந்தாங்க. எனக்கு காஃபியுமே போட்டு கொடுத்துட்டு தான் என்னை வந்து எழுப்பவே செஞ்சாங்க. அப்படியே நான் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியும் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே, மணி இப்போது 5:45 மேலே ஆகிடுச்சு. இப்போது தான் நான் ரெடி ஆகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் தான் வீட்லேயும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கும் கிளம்பணும். திருப்பரங்குன்றம் தான் இன்றைக்கி போகிறோம். ஏன்னா முருகர் வந்து எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல். வருஷம் முருகர் கோவிலுக்கு போயிடுவேன். நியூ இயர் அன்றைக்கி சரி, இல்லை என் பர்த்டே அன்றைக்கி, ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அப்போது. இது வந்து நியூ இயர், அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு vlog. முருகர் கோவிலுக்கு போகலைன்னா எப்படி? நம்ம கதிர்குட்டியையும் கூட்டிகிட்டு தான் திருப்பரங்குன்றம் போகிறோம். 6 மணிக்கே வந்து கதிரை பிக் பண்ணிக்கிறதா சொன்னோம். இங்கேயே மணி வந்து 6க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் அவசரமாக கிளம்பி டக்குன்னு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கதிரை கூட்டிகிட்டு நேராக கோவிலுக்கு கிளம்புறது தான் இப்போது பேலன்ஸு.
ஓகே, ஒரு வழியாக கதிரை பிக் பண்ண போனால் கதிர் தூங்கிட்டு இருந்தான். பட்டு தூக்கிட்டு வண்டியில் வரும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து முழிச்சிட்டான். இப்போ கதிரையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து கோவில் கிளம்பியாச்சு. இது வந்து கோவில்கிட்ட போனோடனே ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் அது. கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அந்த மாலை போட்டவங்களாம் வேறு நிறைய வந்திருந்தாங்களா, அதனால் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. பட் இருந்தாலும் சாமி பார்த்துட்டோம், கொஞ்சம் சீக்கிரமே போய் பார்த்துட்டோம். பார்த்துட்டு அப்படியே கதிருக்கு கொஞ்சம் வெளியில் இந்த நாய்க்குட்டியெல்லாம் காமிச்சிட்டு, குட்டி பையனுக்கு நாய்க்குட்டியெல்லாம் பிடிக்கும், அதனால் காமிச்சிட்டு, ஸோ அப்படியே பருத்தி பால் குடிச்சிட்டு, கதிருக்கும் ஆக்சுவலாக அதை வந்து வச்சேன். அவன் பார்த்துட்டே இருந்தான், அதனால் அவனுக்கும் லைட்டாக வாயில் வச்சு பார்த்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது போல். ஸோ ஒரு 2 ட்ராப் அந்த மாதிரி மட்டும் வச்சு கதிருக்கு கொடுத்தேன். என்ஜாய் பண்ணான். அப்புறம் அப்படியே கதிருக்கு ஏதாச்சும் பொம்மை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நான் பார்த்துட்ருந்தேன். அவன் வந்து காட்டுறதெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தான். ஸோ என்ன வாங்கலான்னு சொல்லி பொறுமையாக பார்த்துட்டு அப்புறம் அவனுக்கு ஒரு பொம்மையும் வாங்கிட்டு, எனக்கு வந்து இந்த காதில் பனி வேறு ஓவராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரன்னிங் நோஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காதில் மாட்டுறது வாங்கி மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து கோவிலேருந்து கிளம்புறதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கு அங்கேருந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போய் கதிரை அங்கே விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நான் டேப்லெட்டும் இப்போ தான் போட்டிருக்கேன். டேப்லெட் போட்டு இப்போ தூங்க போகிறேன். ஸோ இதோட இந்த வ்ளாக் வந்து முடிச்சுக்கிறேன். இது வந்து டே இன் மை லைஃபாக எடுக்கலான்னு பார்த்தேன், டேஸ் இன் மை லைஃப் ஆகிடுச்சு. நியூ இயர்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன், 3 நாள் இந்த வ்ளாக் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்த்தது வந்து என்னோடய ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் வந்து கிடையாது. ஏன்னா நியூ இயர்லேருந்து என்னோடய ஸ்லீப் சைக்கிள் வந்து மாறி இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சிட்ருந்தேன். நைட்டு ஃபுல்லாக முழிச்சு ஏர்லி மார்னிங் இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுத்து அதை அன்றைக்கே ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணி அதை அன்றைக்கி ஈவினிங்கே அப்லோடும் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமும் நான் தூங்கலை. அப்படியே வந்து ரொட்டீன் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. அப்புறம் நடுவில் நேற்றுலேருந்து கோல்டு வேறனால சுத்தமாக மாறிடுச்சு ரொட்டீன் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் வந்து திரும்பியும் இதுக்கப்புறம் வர வ்ளாகில் வந்து ப்ராப்பராக மார்னிங் எழுந்ததுலேருந்து நான் வந்து காமிக்கிறேன். ப்ராப்பராக நான் எப்போது எழுந்திரிப்பேன் காலையில், அண்டு எழுந்திரிச்சு என்னென்ன வேலைலாம் நடக்கும். முன்னாடி வந்து இந்த இதெல்லாம் இருந்தது கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு அது ஷூட் போகிறப்போ அது ரொட்டீன் மாறி தான் இருந்தது. பட் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் ரொட்டீன் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து மறுபடியும் நடுவில் கொஞ்சம் சொதப்பிச்சு. இப்போ நியூ இயரில் வந்து திரும்பவும் அது சொதப்பிச்சு. இதுக்கப்புறம் ஒழுங்காக திரும்ப இதை எடிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அது அப்படி தான் இருக்கும். இதை எடிட் பண்ணி முடித்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நார்மலாக வரும். ஸோ எஸ், இதுக்கப்புறமா தான் ரியலாக டே இன் மை லைஃப் வ்ளாக் வந்து பார்ப்பீங்க. ஒழுங்காக ப்ராப்பராக காலையிலேருந்து மதியம் ஈவினிங் அந்த மாதிரி. ஸோ எஸ், அவ்வளோதான். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய ஐடி வந்து கொடுக்குறேன். என்னோடய பர்சனல் ஐடி, அப்புறம் சேனலுக்கு தனியாக இருக்குது செப்பரேட்டாக. ஸோ 2 ஐடியுமே நான் வந்து கொடுக்குறேன். அங்கேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காமல் ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து அங்கே நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ எஸ், உங்கள் எல்லோரையும் இன்னொரு வ்ளாகில் வந்து நான் பார்க்குறேன். பை பை.